ஜாதகத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள நீங்க சொல்லிடுறீங்கன்னா, எப்படி சொல்றீங்க? நீங்க பார்த்த அனுபவங்கள் நெறைய இருக்கு. அதுல ஏதாவது ஒரு உதாரண அனுபவத்தோட நீங்க ஓ சொன்னீங்கன்னா எஸ். எனக்கு helpful-ஆ இருக்கும். மேஷ ராசி அப்படிங்கிறது செவ்வாய்க்குரியது அப்படின்னு சொல்லிட்டு பொதுவான ஒரு தன்மைகளை நம்ம குறிக்காது. எப்படி எதை நம்ம உடலின் அமைப்புகளை வச்சுதான் அந்த 12 ராசிகள் அப்படிங்கறத நம்ம எடுத்தோம். தலனா மேஷம் உங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரக்சரல் பேசிஸ்ல உங்களுக்கு வரும் ரைட்டுங்களா. ரிஷபம் மிதுனம் அப்படிங்கிறது வரும். எதன் அடிப்படையில் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயுமே மனிதனோட பிஹேவியர் ஆட்டிடியூட பேஸ் பண்ணி தான் இந்த ராசிகள் கணிக்கப்பட்டது ரைட்டுங்களா. இதுல ஒரு கிரகம் நம்மளுக்கு எப்படி இருக்கோ அதுக்கான பலன்கள் தான் நம்மளுக்கு கொடுக்கும். நம்மளுக்கான அந்த பலன்கள் எப்படி கொடுக்கும்னா, நம்மளுக்கு அது எப்படி இருக்கு. அப்ப நீ உனக்கு மேஷத்துல செவ்வாய் இருக்கிறது ரைட்டு தான். ஆனா செவ்வாய் உனக்கு எப்படி இருக்கு, அது அதுல இருந்தால் உனக்கு வெற்றியை கொடுத்தே தீருங்கிறது எத்தனையோ ஜாதகம் இருக்குங்க, எத்தனையோ எக்ஸாம்பிள் இருக்குங்க. இப்ப அந்த ஒரு உச்சம் பெற்ற ஒரு கிரகம் மனுஷனை கீழேயே வீழ்ச்சா கட்டாயமா வீழ்க்கும். உங்களுக்கு வீழ்ச்சிகள் கண்டிப்பா கொண்டு வரும். நீசத்துல இருக்கிறவன் ராஜாதிபதி யோகாதிபதி ஆனக்கூடிய இருக்கும் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, நீசம் உச்சங்கிறது இங்க சப்ஜெக்ட் கிடையாதுங்க, கிடையவே இல்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை. ஒரு கிரகம் அதோட ஃப்ரீக்குவன்சி பாகை அளவுல அது எவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்கு. சூரியன் கிட்ட இருந்து தான் ஒளிக்கதிர் வருதுங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சூரியன் கிட்ட இருந்து ஒரு ஒளிக்கதிரை பிறக்கும் போது அந்த குழந்தை எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கை முறைகள் மாற செய்யுது.